ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு காப்பர் இருந்துன்னா காப்பரில் இது இருந்துன்னு வைங்களேன், காப்பர் காயின் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அது வந்து வெறும் காப்பர் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, காப்பர் கலந்துருக்கும். ஒரு சில்வர் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கிற காயின்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற காயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன சார் பியூர் சில்வரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பியூர் சில்வர் இல்லை. அது காப்பர், அதில் வந்து காப்பர் கலந்துருக்கும், சில டின் கலந்துருக்கும், சில சில்வர் கலந்துருக்கும், நிறைய கலந்துருக்கும். அப்போது அந்த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த ஆட்டம்ஸு மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறது எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் திஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். என்டிட்டிஸ்னு ஒன்றும் இல்லை, பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? பார்ட்டிகல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் சின்ன சின்ன ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா? ஆட்டம்ஸ்னு என்ன, மாலிகுல்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? Yes, atom is nothing but atom is the smallest particle. ஓகேங்களா? atom என்னது? atom is nothing but it is the smallest particle சொல்லுவாங்க. basic building blocks of matter. ஒரு மேட்டர் கன்ஸ்டியூட் ஆகணும்னா, மேட்டருங்கிறதுல ஒன்று ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிறது மேட்டர்ஸில் கன்ஸ்டியூட் ஆகணும்னா, உருவாகணும்னா அதுக்கு எது முக்கியமாக தேவை? ஆட்டம்ஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கலாம். இப்போ ஹியூமன் பாடி ஃபார்ம் ஆகணும்னா அது எதால் இருக்கும்? ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் சம் மேட்டர். ஓகேங்களா? என்னென்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா வாட்டர், இப்போ என்னது 90% 60% ஆஃப் பாடி இஸ் மேட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? வாட்டர், ஸ்கின்னு, ஐஸு, இப்படிலாம் ஒவ்வொரு இதாக இருக்குதா, அப்படியெல்லாம் மேட் ஆகிறது தான். அது எதால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸால் மேடாக இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். ஓகேவா? அப்போ மாலிக்யூல்னு என்ன எக்ஸான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, மாலிக்யூல் இஸ் நத்திங் பட் 2 or 3 atoms கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் அ மாலிக்யூல். ஓகேங்களா? ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இந்த மாலிக்யூல்ஸையும் ஆட்டமையும் மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்? we are using amount of substance. சப்ஸ்டன்ஸ்னு என்னது? ஒரு பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பார்ட்டிக்கல். ஓகேவா? இது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இது எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் we are using amount of substance. ஓகே, so next is nothing but the entity may be, எதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? the entity may be atom, molecule, ion or proton or electron கொடுத்துருங்க. சார் ப்ரோட்டான்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ். proton is nothing but it is positive charge. அப்போ எலக்ட்ரான் என்னங்க சார்? நெகட்டிவ் சார்ஜ். சார் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்று வந்து பாசிட்டிவில் இருக்கும், இன்னொன்று நெகட்டிவில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னு ஏன் கரண்ட் சார்ஜ் ஏறாது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது கரெக்டாக கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் சார்ஜுங்கிறது கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஜென்ரலி த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் சார் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காயினோட வெயிட் வந்து 4 grams இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்னு தெரியும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா கிட்டத்தட்ட அதே ரேஷியோவில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் the weight of the amount of substance is directly proportional to the number of atoms and molecules. Okay va, இது ரொம்ப important line. The amount of substance is directly proportional to the number of atoms or molecules. Okay va, students கேக்குதா? ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் இந்த பிக்சர்? எத்தனை காப்பர் காயின்ஸ் இருக்குது இங்கே? 4 காப்பர் காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? we can count them easily. ஓகே, நம்ம இதை ஈஸியாக கவுண்ட் பண்ணியாச்சு. பட்
we can count them easily, but can you count the number of copper atoms in a coin? அப்போ ஒரு காயின் எடுத்துக்கிறீங்க, இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு உன்னால் இப்போ என்ன முடியுமா, பார்த்து என்ன முடியுமா? கண்டிப்பாக என்ன முடியாது. ஏன்னா ஆட்டம் என்னது, ஆட்டம்ங்கிறது நாட் விசிபிள். ஓகேவா, ஆட்டம்ஸ்னால் என்னது, இட் இஸ் நாட் விசிபிள். ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இன் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் மெஷர்டு இன், எப்படி மெஷர் பண்ணுறாங்க, மோல். ஓகேவா, மோல் அப்படிங்கிற இது யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. சரி, இந்த மோலுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் எ மோல். ஓகேவா, எப்படி மெஷர் பண்ணுவாங்க, மோல் யூஸ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. சார் இந்த மோலுங்கிறது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எ எஸ்ஐ யூனிட். ஓகேவா, நம்ம படித்தோமா, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு படித்தோமா? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்? மோல். ஓகேவா, மோல் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த மோல் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், we can find the number of atoms or molecules in a substance. ஓகேவா, மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போது இந்த இது காப்பர், இந்த இதில் காப்பரில் வந்து இவ்வளோ காப்பர் அட்டம்ஸ் இருக்குது, இந்த காப்பர் காயின்ஸில் வந்து இவ்வளோ காப்பர் அட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ சில்வர் அட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ பிரான்ஸ் அட்டம்ஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது காப்பர் வந்து இந்த இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் வந்து இந்த காயினில் வந்து காப்பர் ஆட்டம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, காப்பர் ஆட்டம் அதிகமாக இருக்குது, Cu காப்பர் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எதனால் அது சொல்கிறோம் அதிகமாக இருக்குதுன்னு, ஆட்டம்ஸ் வந்து காப்பர் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குதுங்காட்டி நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து காப்பர் காயின் சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. மோல் அப்படின்னு என்னன்னு சொன்னேன், மோல் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யாரோ கூப்பிட்டாங்க சார்னு. பிளாங்கா தெரியுதா? எல்லாத்துக்கும் பிளாங்கா தெரியுதா? டவர் ப்ராப்ளம் வந்து அப்படி இருக்கும் கண்ணா. நீங்கள் கரெக்டாக டவர் எங்கே இருக்கோ உட்காந்து அங்கே போய் உட்காருங்க. ஓகேவா, அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை பேக் போயிட்டு வா, இன்னொரு தடவை பேக் போயிட்டு வாங்க. ஸோ மோல்னு என்ன சொல்லிக்கிறேன், இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த number of atoms or molecules ன்னு சொல்லிட்டேன். ஸோ mole is defined as the amount of substance. Mole is defined as the amount of substance which contains how many entities அப்படின்னு கேட்பேன். ஓகேங்களா, mole is defined as the amount of substance which contains the how many entities ன்னு கேட்டாங்கன்னா how many சொல்லுவீங்க, 6.2023 into 10 to the power 23. ஓகேவா, ஸோ 1 mole equal to how many entities ன்னு கேட்பாங்க. இது இப்போ உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் இல்லை, 1 mole is equal to how many entities ன்னு கேட்டாங்கன்னா how many சொல்லுவீங்க, 6.023 into 10 to the power 23 entities. ஓகேவா, என்டிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, பார்ட்டிகல்ஸ் தான். ஓகேவா, இட் இஸ் denoted as மோலோட இது என்னது சிம்பிள், இதோட சிம்பிள் என்னது, மோலோட சிம்பிள் என்ன, MOL, மோல். ஓகேங்களா, the symbol of mole is MOL, மோல். ஓகேங்களா, ஸோ இங்கே மோர் டு நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்க. The number 6.023 into 10 to the power 23 is also known as Avogadro number. என்னன்னு சொல்லியிருக்கிறான், this is also called as Avogadro number. ஓகேங்களா,
1 mole of substance is equal to how many units? 6.023 into 10 to the power 23. ஓகேங்களா? புரிஞ்சுதா? What is mole? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Mole is used to find the number of atoms or molecules. சார் இந்த amount of substance நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஈஸியாக சொல்லிக்கோங்க. the number of atoms or molecules ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோல் அப்படிங்கிற SI யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த யூனிட்டை? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ காப்பர் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, வேற என்னது சில்வர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. the SI unit of amount of substance is nothing but mole. The symbol of mole is MOL. ஓகேவா? 1 mole is equal to 6.023 into 10 to the power of 23 units. ஓகேவா? or entities. ஓகேங்களா? This mole is also called as the 6.023 into 10 to the power 23 is also called as Avogadro number. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் அது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 4 பாயிண்ட் தான். வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு கேட்பான். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னது? எதை மெஷர் பண்ணுறதுக்கு? அதில் நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக we will be using this amount of substance. இதோட SI யூனிட் என்னது? செகண்ட் பாயிண்ட் வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்பான். மோல். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்னது? மோலோட சிம்பிள் என்னது? MOL. அவ்வளோதான். ஓகேங்களா? 3 பாயிண்ட் முடிஞ்சது. ஃபோர்த் பாயிண்ட் என்னதுன்னா 1 mole is equal to how many units னு கேட்பான். how many units? 6.023 10 to the power 23. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னதுன்னா this 6.023 into 10 to the power 23 is also called as னு கேட்கலாம். என்னது? is also called as Avogadro number. ஓகேவா? Avogadro number. These are the 5 points in this. ஓகேவா? இந்த டாபிக்ல இந்த 5 பாயிண்ட் இருக்குது. ஓகே? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி போயிடலாமா? நான் லூமினஸ் இன்டென்சிட்டி அன்றைக்கி சொன்னேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சார் கிரிக்கெட் மேட்ச் ஒரு இது எக்ஸாம்பிள் எடுத்துங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Have you seen the scenes on the televisions? ஆமாம், என்ன டெலிவிஷன் என்ன சீன்ஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். வாட் இஸ் த அம்பையர் டூயிங்? he is checking the intensity of light by using an instrument. அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. இன்டென்சிட்டினா அதோட திக்னஸ். ஓகேவா? எவ்வளோ திக்காக இருக்குது நம்மளுக்கு தெரியுமா அந்த லைட் அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is known as luminous intensity. சார் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம சன் இருக்குதுல்ல, சன் வந்து எதை எமிட் பண்ணுது? லைட் அண்ட் ஹீட் எமிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த லைட் என்ன ஆகும்? நம்ம ஏர்த்துக்குள்ளே வந்துடுச்சு. ஏர்த்துக்குள்ளே வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா டைரெக்ஷனுக்கும் போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் ஆஃப் எர்த்து வந்து டார்க்காக இருக்கும், இன்னொரு சைட் ஆஃப் எர்த் வந்து சன் இருக்கும். அந்த எர்த் ரொட்டேட் ஆக எல்லா பக்கமும் சன்லைட் போகுதா? ஸோ த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட், அந்த லைட் சன்லைட் வருதா, அதோட பவர் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி சார் மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லைட்டை எப்படி சார் மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பை யூனிட் கால் லுமினஸ் இன்டென்சிட்டி. லுமினஸ் இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி தான் அந்த பவரோட, அந்த லைட்டோட பவரை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அது எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதுன்னு அளவெடுத்து அந்த லைட்டை மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் luminous intensity. Luminous intensity is nothing but it is used to measure the power of the light in a particular direction. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏர்த்துன்னு வச்சுக்கோ, இது சன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சன்லேருந்து லைட் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? சன்லேருந்து லைட் வந்துட்டு இருக்குது. இது வந்து எவ்வளோ பவரில் வருது, எந்த டைரெக்ஷனில் வருது, இப்படி இந்த டைரெக்ஷனில் வரும், இப்படி வரும், இப்படி வரும், எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்குதுன்னு மெஷர் பண்ணோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ்
luminous intensity. புரிஞ்சுதா? சிம்பிளா சொல்லணும் ஒண்ணும் இல்ல. லைட்டை மெஷர் பண்றதுக்காக we are using a term called luminous intensity. புரிஞ்சுதா? Yes, sir. Okay. The SI unit of luminous intensity is nothing but what is that? நம்ம அன்னைக்கே படிச்சோம். என்னது? SI unit of luminous intensity is candela. Candela. Okay, wow. So it is denoted as what is the symbol? Candela. CD. ஓகேங்களா? It is defined as ஓகேவா? CD. ஓகேங்களா? The light emitted from a common wax candle. இப்போ வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா the light emitted from a common wax candle. Wax candle என்னது? மெழுகுவர்த்தி. ஸோ அதுலேருந்து வர லைட் எப்படி இருக்கும்னா is equal to 1 candela. அப்போ 1 candela is equal to approximately the light emitted from மெழுகுவர்த்தி. ஓகேவா? the wax candle. ஓகேவா? அப்போ 1 கேண்டிலாவோட இது எப்படி இருக்கும்? இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றும் போது எப்படி இருக்கும்? அதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1 கேண்டிலா. புரிஞ்சுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு பை ஃபோட்டோமீட்டர். நம்ம அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருக்காரா அம்பேரு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஃபோட்டோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார்னு கேட்டாங்கன்னா லுமினஸ் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக. சார் லுமினஸ் இன்டென்சிட்டினால என்னென்னு புரியலன்னு நினைக்காதீங்க. லுமினஸ் இன்டென்சிட்டி எதுக்கு இதுன்னு யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லைட். ஓகேவா? எவ்வளோ லைட் வருது, எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக they are using photometer to measure the light by luminous intensity. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோட்டோமீட்டர் சொல்லிட்டோமா? இட் இஸ் யூஸ்டு பை மெஷரிங் த ஃபோட்டோமீட்டர். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? luminous intensity meter is also called as photometer. Again repeat பண்றேன். luminous intensity meter is also called as photometer which give the luminous intensity in terms of candela. சார் இது என்ன யூனிட்ல சார் மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா candela அப்படிங்கிற டேர்ம்ல நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்னு என்னது அதோட யூனிட்டு மீட்டர்னு சொன்னேன்னா அப்போ கடைக்கு போய் நீங்கள் 1 மீட்டர் கேட்கலாம். 1 மீட்டர் துணி கொடுங்க, 1 மீட்டர் துணி கொடுங்க, 2 மீட்டர் துணி கொடுங்கன்னு கேட்கலாம். அப்போது அம்பையர் என்ன சொல்லுவாங்க? சார் இவ்வளோ கேண்டலா வந்திருக்குங்க சார் லைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் 5 கேண்டலா சார், 5 கேண்டலா லைட் வந்து இங்கே வந்துட்டு இருக்குது, 6 கேண்டலா லைட் வந்துட்டு இருக்குதுங்க சார், அதனால் மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க, லைட் பத்தாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேண்டலா. புரிஞ்சுதா? இதுதாங்க ஃபோட்டோமீட்டருங்க. பாருங்க ஃபோட்டோமீட்டரா இது வந்து எந்த டேர்மில் வந்துருக்குது? 35.6 கேண்டிலா இப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சது ஏதாச்சும்? ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ஃபோ விட்டு கொடுக்கணும். இப்போ வரைக்கும் ஒரு தடவை படிச்சு பாருங்கள்.
ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கிறீங்களா அப்படியே? ஓகேவா, ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், லூமினஸ் இன்டென்சிட்டின்னு இருக்கா, அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். ஸோ டெஃபினிஷன் இது த மெஷர் ஆஃப், அங்கேருந்து ஆரம்பிக்குதா? இருங்க இன்னும் நல்லா டீட்டெயில் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. The measure of ஆரம்பிக்குதா? The measure of power of the emitted light by a light source in particular direction per unit solid angle is called as luminous intensity இருக்கா? So இது வரைக்கும் CD வரைக்கும் is denoted as CD வரைக்கும். The SI unit of luminous intensity is called candela and is denoted as CD. புரிஞ்சுதா? ஸோ இதிலிருந்து சொல்கிறேன், இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். த மெஷர் ஆஃப் பவர் ஆஃப் த எமிட்டட் லைட், இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இருந்து சிடி வரைக்கும். ஓகேவா, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லூமன், SI யூனிட் ஆஃப் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் லூமன். ஓகேங்களா, நான் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர்னு என்னன்னு சொன்னேன்? இட் இஸ் த மெஷர் ஆஃப் பெர்சீவ்டு பவர் ஆஃப் லைட். பெர்சீவ்டு பவர்னா ஒன்றும் இல்லை, நம்மளால் உணரக்கூடிய லைட். ஓகேவா சார், அது என்ன சார் உணரக்கூடிய லைட் அப்படின்னு கேட்க சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணி 7 மணிக்கு சூரியனை போய் பார்த்தீங்கன்னா வைங்களேன், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வெளிச்சம் வந்து நம்ம அப்படியே அடிக்கும், கண்ணு அப்படியே கூசும் தெரியுங்களா, அதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய லைட். ஓகேவா, இந்த லைட்டெல்லாம் கேல்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அப்போ எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மெஷர்ட் யூஸிங் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர். சார் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவரோட SI யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது? The SI unit is nothing but lumen. புரிஞ்சுதா? ஓகே, the next என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 1 lumen is defined as the luminous flux of light produced by the light source that emits 1 candela of luminous intensity over a solid angle of 1 steradian. இது வந்து லேட்டராக பார்க்கலாம், இது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் பிளேன் ஆங்கிளில் எடுத்து முடிச்சு, சாலிட் ஆங்கிளில் பிளேன் ஆங்கிளில் எடுத்து முடிச்சுட்டு இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுங்க, இதை வந்து நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, 1 லூமன்னா எவ்வளோ சார்ன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் சோர்ஸ் இது நம்மளுக்கு இப்போ நமக்கு கிடைக்கிற லைட் சோர்ஸ் எது மூலமாக நம்மளுக்கு லைட் சோர்ஸ் கிடைக்குது? சன். ஓகேங்களா, அந்த சன் தான் நம்மளுக்கு லைட் சோர்ஸ். அந்த லைட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? லைட்டு, ஹீட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது அதிலிருந்து வர லைட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, 1 lumen is equal to defined as the luminous flux of the light produced by the light source that emits 1 candela. ஓகேவா, எது வந்து 1 candela எமிட் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேண்டிலிருந்து வர லைட்டு ஒரு கேண்டிலா மாதிரி இருக்குன்னு சொன்னா 1 கேண்டிலான்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் டு 1 கேண்டிலான்னு சொன்னா, த லைட் எமிட்டட் ஃப்ரம் எ காமன் வேக்ஸ் கேண்டில்னு நான் மேலே இருந்து பாருங்கள், மேலே போய் பாருங்கள், மேலே இந்த இதில் கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லைட் எமிட்டட் ஃப்ரம் த காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டிலான்னு சொன்னா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. ஓகேங்களா, so 1 lumen is defined as the luminous flux of the light produced by the light source that emits. அப்படின்னா ஒரு லூமன் எப்படி இருக்கும்னா, நம்ம சூரியன்லேருந்து வர லைட் இருக்குதுல்ல, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 candela of luminous intensity over a solid angle. சாலிட் ஆங்கிள் 1 steradianல நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் படிக்கல இன்னும், ஏன்னா அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் இருக்குது. பிளேன் ஆங்கிள்னா என்ன, சாலிட் ஆங்கிள்னா என்ன, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ வரைக்கும் எடுத்து புரிஞ்சுதா? லூமினஸ் ஃப்ளக்ஸ் லூமினஸ் பவர்னு என்னென்னு புரிஞ்சது இல்லை? ஓகே, இப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, 1 லூமன்னா அப்புறம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்லாம் படப்படன்னு பார்த்தலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான் கிளாக்ஸு, இதெல்லாம் படப்படப்படன்னு பார்த்து முடிச்சிடலாம். அதை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்னது லெசன் மேக்ஸிமம் முடிஞ்சிடும்.